ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாள் மேய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 43 நான் வாசிக்கிறேன். ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். அவர்கள் என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள். அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். ஹல்லேலூயா. நாம் இது இந்த இடத்துல சில விஷயத்தை மகிழ்ச்சியோடு கூட ஆச்சரியத்தோடு கூட மகிழ்ச்சியும் ஆச்சரியமாய் நன்றியுமாய் சேர்ந்து பேசுகிறத பார்க்க முடியுது. ஆமாம், ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவன், அவனை கர்த்தர் அழைத்தார், அபிஷேகம் பண்ணினார். அதுக்கப்புறம் வாழ்க்கை நிறைய குழப்பம் நிறைஞ்சதாக போயிட்டு இருந்துச்சு. நிறைய மக்கள் அவனை விரும்புகிறாங்க. சில மக்கள் அவனை எதிர்த்தாங்க. சிலர் அவனுக்கு கூட இருந்து உழைத்தார்கள், அவனோடு கூட ஒத்தாசை பண்ணினார்கள். சிலர் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவனுக்கு விரோதமாய் திரும்பி இருந்தார்கள். அவன் மேலே ஒரு காய்மகரம், ஏன் கூட இருந்த சகோதரர் அப்படி மாறி போனாங்க. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அந்த தாவீதுக்கு சாதகமாய் மாற்றிக்கொண்டே வந்தார். அதுதான் எழுதுறாரு, நீங்கள் என்னை ஜாதிகளுக்கு, ஜனங்களுடைய சண்டைக்கெல்லாம் என்னை நீங்களாக்கி ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்கிட்டீங்க. நான் எனக்கு தெரியாத ஜனங்கள்லாம் என்னை சேவிக்கிறாங்க, அவங்களாம் என்னை மதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரை நம்பி வந்திருக்கீங்களா? கர்த்தரை சார்ந்து நிற்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் அப்படி தான் நடக்கும். நீங்கள் அறியாத மக்கள்லாம் உங்களை கனமாக பார்ப்பாங்க, உயர்வாக பார்ப்பாங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் சத்தத்தை கேட்டோன்னா அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க, அவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இதை யார் செய்யறனா? கர்த்தரே செய்கிறார். அந்நியர் புறஜாதியான கூட, தேவனை அறியாத ஜென்டைல் கூட என்ன பண்ணுவானா? அடங்கி போவானா. ஏனென்றால் தேவனுடைய தயவு அப்படியா அவங்க மேலே குவிஞ்சிருக்கும், தேவனுடைய இரக்கம் அப்படியா அவங்க மேலே குவிஞ்சிருக்கும், தேவனுடைய கிருபை அப்படியா குவிஞ்சிருக்கும். நீங்கள் தேவனை சார்ந்து போயிட்டு இருந்தீங்கன்னா அந்நியர் முனை விழுந்து போய் அரண்களின் தத்தளிப்பாய், அடுத்தவ அந்நியர் வெளியே இருக்கிற மனுஷன், புறஜாதி மக்கள் அல்லது நாம் அறியாத மக்கள் நமக்கு என்ன பண்ணுவாங்களாம், என்ன சொல்கிறது, தத்தளிப்பாய் புறப்படும். அதாவது நம்மளை கண்ட உடனே அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, எப்படி அதை சொல்ல எனக்கு சரியாக வரல. முனை விழுந்து போய் அப்படின்னா ஃபேஸ் செஞ்சு நம்ம பார்க்கறதுக்கு கூட தைரியம் இல்லாமல் தத்தளிப்பாக ஒரு அச்சத்தோடு கூட வாழ்கிற வாழ்க்கை அவங்களுக்கு உண்டாயிருக்கும். ஏன்னா என் கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் துதிக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. அவர் ரட்சிப்பின் தேவன், அவர் என்னை உயர்த்துகிறார், அவர் தான் எல்லாமே செய்திருக்கிறார்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அவர் எனக்காக ஒரு பழிக்கு பழி வாங்குவாருங்க அப்படிங்கிறார். ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுது அவர் தான். இப்போது தேவனுடைய பிள்ளை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மை வரணும், உயர்வு வரணும், ஜனங்கள் உங்களை எல்லாரும் அக்செப்ட் பண்ணணும், உங்கள் குடும்பம் உங்களை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, முதலாவது நீங்கள் தேவனுடைய அவருடைய வழியை புரிஞ்சுக்குங்க, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க, அவரை ஃபாலோ பண்ணுங்க, அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்க, அவருக்கு நீங்கள் உண்மையாக இருங்க, அவருக்கு நீங்கள் உத்தமமாக இருங்க. எல்லா உயர்வும் தானாக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அறியாத மக்களும் உங்களை உயர்த்துவாங்க, எதிரில் நிற்கிறது கூட பயப்படுவான், மேன்மை வந்துக்கிட்டே இருக்கும், ஒன்றும் குறைவாக இருக்காது. எல்லாவற்றையும் அவர் மாற்றி ஆசீர்வதிப்பார். நிச்சயமா நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்ப்பா. எங்களுக்காக பழிக்கு பழி நீங்கள் வாங்குறீங்களாமே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுக்குறீங்களாப்பா, ஸ்தோத்திரம். நாங்கள் அறியாத மக்கள்லாம் எங்களை அவ்வளோ மரியாதையாக பார்க்குறாங்க, அவ்வளோ கனப்படுத்துகிறாங்க, அந்த ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிற பார்க்க நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நம்முடைய கரம் பிள்ளைகள் இருக்கட்டும், எட்டுச்சிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. நம்முடைய பிள்ளைகளுக்காக நீ நிற்பீராக. நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய தயவு இருக்குட்டாங்க. நம்முடைய பிள்ளைகளை கைவிடாமல் நீங்கள் ஆசீர்வதிங்க. நம்முடைய தயவு நம்முடைய பிள்ளைகள் மேல் அமரட்டும் என்று சொல்லுகிறேன். மென்மையான உயரமான ஸ்தானங்கள்ல உங்கள் பிள்ளைகளாகி எங்களை நீங்கள் வைங்க. அதை பார்க்குற பிள்ளைகளை வைங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுங்க ஆண்டவரே. கலங்கி போயிருக்கிற இந்த மகளுக்காக நீ செய்து கொடுப்பீராக. ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.